தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சரியான பாதையில் செல்வதாக சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், முழுமையான விவரங்கள். செங்கோட்டையனை பொறுத்தமட்டில் எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம் தொடங்கி ஒரு நீண்ட நெடுங்காலமாக அதிமுகவில் தனக்கென ஒரு தனி பாதையில் பயணித்து வரக்கூடிய, கொங்கு மண்டலத்தில் தனக்கென ஒரு தனி செல்வாக்கோடு வலம் வரக்கூடிய ஒரு நபர். ஆனால் தற்போது அதிமுகவில் எடப்பாடியினுடைய தலைமையை அவர் விரும்பவில்லை என்பதுதான் சமீபத்திய நிகழ்வுகளில் பல இடங்களில் அவரது பேச்சுக்களில் வெளிப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னையில் ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று வருகிறது. அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய பேச்சு என்பது, நான் தனிப்பட்ட வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு தலைவனாக அல்ல, ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தனியார் சுயநிதி கல்லூரிகளுக்கு அடித்தளமிட்டவர் எம்ஜிஆர். அதனால்தான் உலகளவில் தலை சிறந்த பொறியாளர்கள் உருவாகினார்கள். ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு உதாரணமாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவை வழி நடத்தினார்கள் என்று செங்கோட்டையன் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அவர் பேசுகிற போது, அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை தந்தோம் என்று குறிப்பிடுகிற போது அவர் எடப்பாடியின் பெயரை எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.